என்ன வாயும் வகுமா இருக்கிறவங்கள கை நீட்டி அடிச்சிட்டாரு. அதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஆமா வேலு, எனக்கும் அது வருத்தம் தான். இதுல ஏற்கனவே நடந்த பிரச்சனைக்கெல்லாம் நாம தான் காரணம்னு கீர்த்தி மனசுல நம்ம மேல வெறுப்பு நெருப்பு மாதிரி எரிஞ்சுகிட்டு இருக்கு. இப்ப மாமா வர கை நீட்டி அடிச்சிட்டாரு, அவ்வளவுதான். அந்த நெருப்புலே கிருஷ்ணாயில் ஊத்துற மாதிரி பத்திக்கிட்டே எரியும். இனிமேலாம் அவ சும்மாவே இருக்க மாட்டா. அவ கோவத்தெல்லாம் பழி தீக்கிறதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவா. நாம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் வேலு. ஏங்க, அவங்களாலலாம் நம்மள ஒன்றும் பண்ண முடியாதுங்க. தேவையில்லாம அவங்களுக்கு போய் பயந்துட்டு இருக்கணும்னு அவசியம் எல்லாம் கிடையாது. இல்ல வேலு, கீர்த்தி பத்தி நீங்க புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். அவ ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா உடம்புல இறங்கி மொத்தமா விஷத்தை கக்கி சாகடிக்கும். அந்த மாதிரி தான் கீர்த்தியுமே. அவளோட விஷயத்துல நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். என்னமோ போங்க, எங்க அண்ணன் மனசுக்கு இப்படி ஒரு பொண்டாட்டி. என்ன பண்றது? அண்ணனை யோசிக்க விடாம அவர் மூளையை மழுங்கடிச்சு அவரை இப்படி ஆக்கிட்டாங்களே. அவங்க அப்படி பண்ணாலும் எது சரி எது தப்புன்னு மாமாவால பிரிச்சு பாக்குற பக்குவம் இருக்கு. ஆனா மாமாவோட முன்கோவம் தான் அவரோட குணத்தையே மறைச்சிருது. எதையுமே ஒழுங்கா யோசிக்காம அவசரத்துல முடிவெடுக்கிறாரு. அதை மட்டும் மாமா கண்ட்ரோல் பண்ணிட்டாருன்னா அவரை மாதிரி நல்லவரே இந்த ஊர்லயே கிடையாது. அப்படி மட்டும் நடந்தா நம்ம குடும்பத்திலுமே எந்த பிரச்சனையுமே இல்ல. கூடி சீக்கிரம் நீங்க சொல்ற மாதிரி அண்ணன் முழுசா நம்மளை புரிஞ்சுக்கிட்டு நம்மளை வீட்டுக்கு கூப்பிடுவார். அந்த நாளுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். கண்டிப்பா நடக்கும் வேலை, கூடி சீக்கிரமே நடக்கும். சார். ஓகே சார். சரிங்க. ஐயோ வேலு, சீக்கிரமா குடிச்சிட்டு போகணும். வீட்ல எல்லாம் போட்டதெல்லாம் போட்டபடியே இருக்கு. போன் வந்ததும் அப்படியே பதறி போய் வந்துட்டோம். ஏங்க, நீங்க இங்க இருந்து ஒரு கார் கீரை பிடிச்சு போயிருங்க. நான் அப்படியே மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். சரி வேலு. ஏங்க, ஆட்டோலயோ நடந்தோலாம் கிடையாது, கார்ல தான் போகணும். சரியா? சரி வேலு, புரியுது. அப்புறம் போனதும் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யாம அமைதியா ரெஸ்ட் எடுங்க. மத்ததெல்லாம் நான் வந்து பாத்துக்கிறேன். சரியா? சரி, நீங்க முதல்ல ஜூஸ குடிங்க. நீங்க சாப்பிடுங்க.